அவங்களுக்கு கீழே விழுந்ததுல ரொம்ப அடிபட்டிருக்கும் போல, காலெல்லாம் வலிக்குதான். அதுக்கு ஏதாவது கை வைத்தியம் இருந்தா சொல்லுங்கக்கா. அந்த அம்மா எப்ப பாரு உன்னை கரிச்சு கொட்டுது. நீ என்னடானா அவங்களுக்கு என்ன மீனா வச்சிட்டியா? இருங்க கொஞ்சம் இருங்க. இது இல்ல பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? எப்படி? இல்ல கொஞ்சம் பேக்கா இருக்கியே, அதான் கேட்டேன். என்னது? இல்ல பின்ன சொன்னாங்க. இப்ப நீ இதை எடுத்துட்டு போனேன்னு வையேன், அவங்க இருக்க காண்டுக்கு உன் முதுகுல தான் பத்து போடுவாங்க. அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியுமா என்ன? ஏன் மீனா? அதுவும் இல்லாம அத்தை இப்போ வழியில இருக்காங்க, போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. நல்லா வாங்கிக்குவாங்க. இப்ப நீ எடுத்துட்டு போனேன்னா என்ன நடக்கும் நான் சொல்லவா? என்னங்க கால்? அத்தை போ, ஃபாஸ்ட்ல இருந்து வா போ. இல்ல ஒத்தடம் கொடுக்கணும். யாருக்கு? இல்லத்த உங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருந்துட்டு என்னென்ன வேலை பாக்குற நீ? இதெல்லாம் அத்தை சொல்ற மாதிரி இல்லையே, உங்க மனசுல இருந்து சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயோ கொடுத்து வாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ, அவ்வளவுதான். நான் ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாம் ஆண்டி. வேண்டாம் வேண்டாம், எதுக்கு வீண் செலவு? கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். அத்தை என்னடி வேணும் உனக்கு? வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? ஏன் குறைஞ்சிட்டா மறுபடியும் விழ வைக்கலான்னு பாக்குறியா? அத்தை நான் மத்தவங்க முன்னாடி நல்லவன் பேர் எடுக்க பாக்குறியா? நான் என்ன சொன்னாலும் நீங்க எதுவும் கேட்க போறது இல்ல. வலி போகணும்னா ஒத்தடம் கொடுக்கணும். நான் இதை இங்க வைக்கிறேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. நல்லாதான் இருக்கு. அவளை கூப்பிட்டோம்னா நம்மள கிண்டலால பாப்பா. நம்மளே போய் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஏண்டி நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். ஐயோ கடவுளே. என்ன மனோஜ்? பேயா? தெரியல உனக்கு? மா ஆண்டி என்னம்மா இது? ஆண்டி நீங்களா? என்னம்மா இப்படி நிக்கிறீங்க? ஏ அப்படியே கூட்டிட்டு போய் எனக்கு வேப்பல் அடிக்கிறியா? இது நல்ல ஐடியா தான் இருக்குது. யாரு கூட்டினா? நீங்களே பாத்தீங்கல்ல, மீனா ஸ்டூல்ல இருந்து கீழே விழுக போனா. நான் நல்லா தாங்க நின்னுட்டு இருந்தேன், திடீர்னு ஸ்டூல் தள்ளி போயிடுச்சு. மீனா நீங்க எதுக்கு மேல ஏறினீங்க? அத்தைக்கு பத்து போடுறதுக்காக பொருள் எடுக்கலான்னு மேல ஏறி. ஆண்டி போலி கொண்டாடின மாதிரி இருக்கீங்க, அப்படியே இருங்களேன். என்னம்மா பண்ற? அப்ப பலகுரலே இந்த கெட்டப்ல மாமியார் மூஞ்சில கலர் கோலம்னு நெட்ல போட்டு வைரல் ஆகி விட்டுற போல இருக்க. அதுக்கு என்ன ஆக்கிட்டா போச்சு. ஆண்டி செம்ம காமெடி. எப்படி ஆண்டி மதிப்பாங்க? உங்களை ஏதோ ஜோக்கர்ல நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டா அப்படிதானே நினைப்பாங்க. ஸ்ருதி அப்பாவும் அம்மாவும் எப்படி உங்களை மதிப்பாங்க? சரி அவங்கள கூட சொல்றேன், நீ என் கூட வா. எங்க ஆண்டி? என்ன ரோகிணி, நீ நான் சொன்ன கேட்க மாட்டியா? என்னன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ ஆண்டி. தையா தை தையா தை தையா தை. வா விஜயா, பசங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் பிராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆள் தான். மீனாவா? அவங்களும் தான். இப்ப அந்த ஸ்ருதியும். ஓ, அப்ப ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆமா ஆண்டி. விஜயா, குடிக்க ஜூஸ் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன ஆட்டம் ஆடுதுங்க? நீ சொல்லி கொடுத்ததான். இப்ப ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். என்ன பண்ண போற? பேச வேண்டிய இடத்துல பேசினா எல்லாம் சரியாயிடும். அதுக்குதான் ரோகிணி இங்க கூட்டிட்டு வந்த. டான்ஸ் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு போல.
போதும் எல்லாரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி நீங்க உட்காருங்க. என்ன ஸ்கூல் பொண்ணு மாதிரில நடந்துக்கிறா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சம்மந்தி, முதல்ல விஷயத்த சொல்லுங்க. எதுன்னு சொல்ல சொல்றீங்க? சொன்னாதானே தெரியும். கொடுங்க. விஜயா, என்ன இது, ஹோலி கொண்டாடினியா? நீ சும்மா இருக்கியா? இன்னும் நிறைய சேட்டை பண்ணிருக்கா. அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே. நான் என்னங்க சும்மாவா சொல்றேன்? ரோகிணிவே கேளுங்க. ஸ்ருதி வந்து ஆன்ட்டிய ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க. நைட் ஆன்ட்டிய பேய் சத்தெல்லாம் போட்டு பயமுறுத்திட்டாங்க. காலையில எண்ணெயை கொட்டி விழ வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோ இப்ப. அப்படி நடந்துக்கிறவ இல்லையா அவ? கூட உள்ள சேர்க்கையோட சேர்ந்து அப்படிதான் நடந்துக்குவாங்க. யார சொல்றீங்க? அதான் என் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அந்த பூனே. உங்க பொண்ண போற இடத்துல மரியாதை கொடுத்து பிறந்த வீட்டு பேரை காப்பாத்தணும் நீங்க சொல்லி கொடுக்கலையா? ஏதோ சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். ஒரே பொண்ணு, அதான். நான் கேப்பேன். ஆனா ஸ்ருதி எல்லாத்துக்கும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப உங்க பொண்ணு அவனை வேலைக்கார மாதிரி இல்ல நடத்துறா. நான் ஏதாவது கேட்டா என்னைய ஏத்து பேசுறா. டேய், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? இங்க பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க. டேய், எங்கடா பழகுறல? உள்ளதா இருக்கா? நீங்க இருக்கடா பஞ்சாயத்து. இதுக்கு இப்பவே முடிஞ்சிருங்க. வாடா ஆமினா. டேய், என்ன திட்டினாங்க? டேய், என்னடா திமிரா?